தொப்புள் பகுதிகளில் எண்ணெய் விடுவதனால் ஏற்படக்கூடிய பயன் என்ன? இந்த தொப்புள்ள இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு டைரக்ட் சென்சரி வந்து எதோட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்திரப்பையோடையும் குடல்களோடையும் வந்து இருக்கு. அதே கை கால் போன்றவை இருக்குது அப்படிங்கிறவங்க அவங்களும் தினமும் இரவு 3 சொட்டு தேங்காய் எண்ணெய் வந்து தொப்புள்ள வைத்து கொண்டு படுக்கலாம். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொப்புள் பகுதிகளில் எண்ணெய் விடுவதனால் ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம சயின்ஸ்கிறதும் நமது பாரம்பரியமாக இருக்கக்கூடியதும் எல்லாம் ஒன்று தான் வந்து விளக்கும். ஸோ என்னன்னா, அதை நம்ம சொல்லக்கூடிய முறைகள் வந்து இப்படிதான் இல்லாமல் அவங்க அன்றைக்குரிய தத்துவ முறைகளில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த தொப்புள்ள நம்ம எண்ணெய் விடுவதனால் எப்படி நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறத வந்து பார்க்கப்போம். ஸோ யூஸ்வலாக என்ன அப்படின்னா, இந்த தொப்புள் நம்ம இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாபி பகுதின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாபி சிகிச்சை அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த தொப்புள் பகுதியை சுற்றிலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நரம்புகள் வந்து இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, அந்த தொப்புள் பகுதி அதற்கு ஜஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பிளக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சீலியா பிளக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சோலார் பிளக்ஸஸ் அப்படின்னா, சூரியனை போன்று இந்த நரம்புகள் வந்து வயிற்றுப்பகுதியில் இருக்க நரம்புகள் வந்து அந்த இடத்துல வந்து இதாக இருக்கும். இதை யூஸ்வலாக வந்து நம்ம மணிப்பூரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து யூஸ்வலாக யோக முறை இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல மணிப்பூரகம் வந்து இருக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து சோலார் பிளக்ஸஸ் நரம்புகள் இதை பொறுத்த வரைக்கும் சோலார் பிளக்ஸஸ் சீலியாக் பிளக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, வயிற்று பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அப்டாமினல் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயும் அந்த மசில்ஸ்க்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சேஷன்ஸை கடத்துவதாக வந்து இருக்கும். குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் மற்றும் பிளாடர், அதாவது மூத்திரப்பைக்கும் கடத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய செரிமான மண்டலம் சீராக இருந்துச்சுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ எந்த நேரத்துக்குலாம் நம்ம இப்போ பயங்கரமாக ஹீட் ஆயிடுச்சுன்னா தொப்புள்ள எண்ணெய் வைக்கணும் அப்படிங்குவோம். ஹீட் ஆனால் என்ன பண்ணும், யூரின் வந்து எரிச்சலாக வந்து போகும். அதே மாதிரி ஹீட் ஆனால் எப்போ ஹீட் ஆகும், நமக்கு மலச்சிக்கல் ஆயிடுச்சு, நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக புரதம் அதிகமாக இருக்கிறத சாப்பிட்டோம், டைஜஷன் சரியாக ஆகலைன்னா அது குடல் சம்மந்தப்பட்டது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இந்த தொப்புள்ள இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு டைரக்ட் சென்சரி வந்து எதோட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்திரப்பையோடையும் குடல்களோடையும் வந்து இருக்கு. அதை மட்டும் இல்லாமல் இந்த சீலியாக் பிளக்ஸஸ் வந்து வயிற்றுப்பகுதியில் உள்ள உறுப்புகள் கல்லீரல் வயிறு இதனுடைய நரம்புகளோடையும் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமிக்கைகளை வந்து கடத்துவதாக வந்து இருக்கிறது. ஸோ அதனால தான் தொப்புளில் நாம் எண்ணெய் வைப்பதனால இந்த உறுப்புகள்லாம் வந்து பலன் அடையுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இது வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எப்படி எதற்கு எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், வயிற்று பகுதிகளில் வலி இருக்கு, முறுக்கி இருக்கிற மாதிரி வலி இருக்கு, ஏதாவது ஒரு வலி இருக்கு அப்படின்னா நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சொட்டு அந்த இடத்துல தொப்புள்ள விட்டுட்டு வலது பக்கம் 3 விரல் இடது பக்கம் 3 விரல் வச்சு நம்ம 2 கைகளையும் இப்படி வச்சு என்ன பண்ணணும்னா லைட்டாக தடவி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த வயிறு முறுக்கி வலிக்குது அப்படிங்கிறது வந்து உடனே நல்லபடியாக வந்து நமக்கு நல்லா ஈஸியாக வந்து நமக்கு ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். இது இல்லாமல் நமக்கு வந்து ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக ரொம்ப பிரகாசமாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா தினமும் இரவு தொப்புள்ள வந்து பார்த்திங்கன்னா 3 சொட்டு பாதாம் தைலம் வந்து விடலாம். அதுக்கடுத்து ஆண் பெண் இருபாலருமே வந்து குழந்தையின்மை கொஞ்சம் தாமதித்து போகுது அப்படின்னா அதற்கு மெயின் காரணம் என்னன்னா உடம்பு சூடு. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 சொட்டு
தேங்காய் எண்ணெய் இல்லை 3 சொட்டு நல்லெண்ணெய் வந்து தொப்புள்ள தினமும் இரவு வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நெய் விடலாமானா தாராளமாக தொப்புள்ள நெய்யும் விடலாம். கண் பார்வை சிறந்து விளங்கணும், நம்ம விஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். ஆக்சுவலாக இந்த விஷன் அப்படிங்கிறப்ப நம்ம எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் ஆகும் பொழுது நார்மலாகவே நம்ம உடம்புல டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ், எலும்புகள்லாம் எப்படி தேய்ந்து போகுதோ அதே மாதிரி தான் கண்களுக்குரிய அந்த லென்ஸும் புரோட்டீனால் ஆனது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட்டால் கொஞ்சம் ஈஸியாக டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம அந்த தொப்புள்ள நெய் விட்டு கொண்டு தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா அந்த வகையில் அது ஈஸியாக டீஜெனரேஷன் ஆக அமையும். மேக்குலர் டீஜெனரேஷன் ஆகிறதையும் குறைய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வை வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆக வந்து ஆரம்பிக்கும். அது மாதிரி சரும பிரச்சனை, தோல் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் இரவு 3 சொட்டு வேப்பெண்ணெய் வந்து, அதாவது நீம் ஆயில் இருக்கு பார்த்தீங்களா, தொப்புள்ள வச்சுட்டு படுக்கலாம். அது நல்ல பலன் தரும். இது இல்லாமல் தொப்புள்ள விளக்கெண்ணெய் வைக்கலாமா அப்படின்னா, தயவு செய்து தொப்புள்ள விளக்கெண்ணெய் வைக்காதீங்க. ஏன்னா அது நம்ம பாடி டெம்பரேச்சரை எப்படி இது பண்ணணும்னு சொல்ல முடியாது. திடீர்னு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப உடம்போட அந்த சீரான உஷ்ணம் குறைந்து போய் நமக்கு ஜன்னி மாதிரி வரலாம், ஃபிட்ஸ் போன்றவை வருவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால ஆமணக்கு நெய் மற்றும் மருத்துவரோட ஆலோசனையின்றி வைக்காதீங்க. மற்றவங்கெல்லாம் வைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி கை கால்களில் எரிச்சல் போன்றவை இருக்குது அப்படிங்கிறவங்க அவங்களும் தினமும் இரவு 3 சொட்டு தேங்காய் எண்ணெய் வந்து தொப்புள்ள வைத்து கொண்டு படுக்கலாம். இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த சோலார் பிளெக்சஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த சீலியாக் பிளெக்சஸ் இல்லை, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உறுப்புகளுக்கு அந்த ஒரு கடத்தல், அதாவது அந்த சென்சரி கடத்துதலை வந்து சீராகும். குறிப்பாக மூத்திரப்பையையும் அந்த குடல் நகரும் தன்மையும் சீராக்கும் பொழுது நமக்கு ஒரு கிரேட் ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ இது ஒன்றும் பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடியதும் இல்லை, விலை உயர்ந்த ஒரு சிகிச்சையும் இல்லை. தினமும் இரவு 3 சொட்டு நெய்யோ எண்ணெயோ உங்கள் தேவை என்னவோ அதுக்கேற்றாப்புல நம்ம விட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.